வணக்கம் மக்களே. நம்ம கிராமத்து இளைஞர்களின் கறிக்குழம்பு சமையல் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கடை சட்டி எடுத்து நெருப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றி அது கொஞ்சம் சூடானதும் வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறோம். பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறோம். அது வதங்கி வரும்போது தக்காளியை கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துடுறோம். தக்காளி நல்லா வதங்கினது இப்போ என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கடையில் வாங்குறத விட தனியாக வாங்கி இடித்து போடுறோம். கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்மளை இடித்து போட்டுக்கிறோம். இடித்து போட்டு அதை இடித்து கொஞ்சம் நேரம் வதக்கிடணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அந்த இஞ்சி பூண்டு வாசம் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஏற்கனவே அலசி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் துண்டுகளை அந்த கடாயில் போடுறோம். சிக்கன் துண்டுகளையும் கடாயில் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். அந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. ஏற்கனவே சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வெறும் சிக்கனை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கோம். சிக்கன் கொஞ்சம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தேவையான மசாலா ஐட்டம்ஸ், மஞ்சப்பொடி, கறி மசாலா பொடி, நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு சக்தி மசாலா பொடி யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவை நீங்கள் வீட்டில் அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காரத்துக்கு ஏற்றபடி தேவைன்னா கொஞ்சம் மிளகாப்பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அவங்க காரம் எப்படி விரும்பி சாப்பிடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் கறியில் பிடிச்ச மாதிரி வந்துடும். பிடிச்ச மாதிரி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு கொதிக்க விட்டுறோம். குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் என்ன பண்ணணும்னா உப்பு தேவையான அளவு ஏற்கனவே போட்டுக்கலாம். லைட் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. உப்பு உங்களுக்கு போதும்னா போதும், இல்லைனா தேவையான அளவு லைட்டாக கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இது முழுக்க வந்து நம்ம விறகடுப்புலேயே சமைச்சிருக்கோம். விறகடுப்புலேயே சமைக்கிறது வந்துட்டு அது வந்து உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கிராமத்து சமையல் முழுக்க விறகடுப்புலேயே சமைச்சிருக்கோம். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் தூவி போடுறோம். தேங்காய் துருவல் தூவி போடுறவங்க துருவல் தூவி போட்டுக்கலாம். லைட்டாக மிக்சியில் அடித்து போடுறவங்க அடித்து போட்டுக்கலாம். இல்லை தேங்காய் வேணான்றவங்க அப்படி கூட சமைச்சிக்கலாம். உங்கள் விருப்பம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான். கடைசியாக குழம்பு வந்ததும் கொத்தமல்லி தலையை லைட்டாக அது மேலே தூவி விட்டு ஒரு 10 செகண்டில் நம்ம இறக்கி எடுத்துகிறோம். கமகமான வாசனையோட நல்ல சுவையான சிக்கன் குழம்பு, கிராமத்து இளைஞர்களின் சிக்கன் குழம்பு தயாராகி